மதுரையில் மேலூர் பகுதியை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு விட்டார்கள். இன்னும் 2 லட்சம் பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உணர்வுக்கு மதிப்பளித்து தமிழ்நாடு அரசு கொள்கை பூர்வமாக இந்த அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதி இல்லை என்று கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. ஆனால் இவர்கள் பாதுகாக்கப்பட்ட மண்டல பகுதியாக அறிவித்த 2 கிராமங்களை தவிர்த்து மற்ற கிராமங்களில் அவர்கள் ஆய்வுக்கு மத்திய அரசு அனுமதித்திருக்கிறது. எனவே உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட 48 கிராமங்களை பாதுகாக்கப்பட்ட பல்பொருள் மேம்பாடு, பல்லுயிர் மேம்பாடு மற்றும் தொல்லியல் மற்றும் வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக 110 விதியின் கீழ் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும். அதனை உடனடியாக அரசிதழில் வெளியிட அரசாணைகள் பிறப்பிக்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இல்லை என்றால் இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. விவசாயிகள் அணிதிரண்டு விட்டார்கள். மண்ணை காப்பதற்கு உயிரை கொடுத்து மீட்டெடுப்போம் என்று புறப்பட்டு விட்டார்கள். மத்திய அரசை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தமிழ்நாடு அரசின் கையிலே இருக்கிறது. உடனடியாக அரசாணைகள் வெளியிட்டு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு புறப்பட்டிருக்கிறார்கள். விவசாய சங்கம் முடிவு செய்யப்பட்டது. காவல்துறையும் விவசாய சங்கமும் இணைந்து பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் வாகனத்தில் சென்று ஆர்ப்பாட்டம் நடத்த மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதில் சிலர் நடந்தே தான் செல்வோம் என்று நடைபயணம் செல்வதற்கு அனுமதி இல்லை. அதை விடுத்து பொதுமக்களும் விவசாயிகளும் அனைவரும் இந்த டங்ஸ்டன் திட்ட போராட்டத்தை வெற்றியடை செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அனைவரும் வாகனங்களில் ஏறி தமுக மைதான ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது டங்ஸ்டன் வந்தா மதுரை மாவட்டத்தில் மேலூர் தாலுகாவில் உள்ள அனைத்து விவசாய பகுதியிலும் அளிக்கப்பட்டுவிடும். பாசன நீர் சேராது. 5000 ஏக்கர் தற்போது எடுக்க போகிறார்கள். 38,000 ஏக்கர் இன்னும் அடிஷனலா எடுக்க போறாங்க. அதனால மேலூர் தாலுகா, சிவகங்கை, திருப்பத்தூர் அனைத்தும் அழிந்து விடும். ஆகையால் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாங்க மேலூர் பகுதியில வந்துட்டு டங்ஸ்டன் திட்டத்தை நிரந்தரமா தடை பண்றதுக்காக நடைபயணம் போய்கிட்டு இருக்கோம். இதுல பலாயிரக்கணக்கான விவசாயிகள் இன்னைக்கு பாத்திருப்பீங்க வந்துட்டு இருக்காங்க. காவல்துறை எங்களை மறுச்சு அனுமதி மறுக்கிறாங்க. அமைதியான முறையில தான் போய்கிட்டு இருந்தோம். தமிழக அரசு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரணும் அப்படிங்கறத எங்களோட. ஏன்னா நாங்க மாநில அரசை எதுக்கல, மத்திய அரசை தான் நாங்க எதிர்த்து இந்த போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு கோரிக்கைக்கு இவங்க இந்த நடக்கூடிய சட்டசபையில முதலமைச்சர் 48 கிராமத்தை வேளாண் மண்டலமாகவும் அறிவிக்கணும் அப்படிங்கறதா இருக்கு. இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா இது இன்னும் தொடருங்கிறத எங்களுக்கு சொல்றோம். இது ஒரு முன்னுதாரணம் தான். டெல்லியில இன்னைக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்க விவசாயிகள் போராட்டம், அதே மாதிரி கடற்கோடியான தமிழகத்திலும் பாத்தீங்கன்னா பெரிய போராட்டமா நடக்கும், டெல்லிக்கு நிகரா நடக்கும் அப்படிங்கறதா இருக்கு. அதோட முன் உதாரணம் தான் இந்த போராட்டம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.